ஹாய். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வந்து பூஜை பண்ணுவேன். ஒவ்வொரு பூஜை பண்ணும்போது நான் நினப்பேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பூஜையை வந்து உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கணும், அது மூலிமா நீங்களும் வந்து பண்ணி வந்து நல்ல பலன்களை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். நான் நிறைய சாமி கும்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறது, சாமி கும்பிட்றது எல்லாமே பிடிக்கும். எனக்கு வந்து சாயினா அவ்வளோ பிடிக்கும். ஸோ தேர்ஸ்டே வந்து பூஜை பண்ணி நிறைய விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் பண்ணி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சாய் வந்து நிச்சயமாக மிராக்கல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சாயை வந்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் வெயிட் பண்ணி நல்லா பொறுமையாக கொண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சாய் வந்து நிகழ்த்தாத லீலையே இல்லை. அவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கோ, அதாவது பால் கிடச்சிதுன்னா பால், லெமன் இருந்தால் லெமனு, என்ன உங்களுக்கு இருக்கோ அன்றைக்கி வீட்டில் அதை வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம். அன்றைக்கி வந்து என்கிட்ட வந்துட்டு பாலோ எதுவுமே இல்லை. நான் எப்பயுமே தண்ணி வச்சு தான் பண்ணுவேன். எவ்ரி தேர்ஸ்டே வந்து தண்ணி வச்சு பண்ணுவேன். பால் வந்து காய்ச்சாத பால் இருந்ததுன்னா பால் வச்சு நான் பண்ணுவேன். சாய்க்கு வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு அவர் சொன்னதே கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குமோ, நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் வந்துட்டு சாய் வந்து செய்ய சொல்லியிருக்காரு. ஸோ நான் அதுபடி தான் வந்து நான் வந்து பண்ணுவேன். இந்த பூஜை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் வந்துட்டு மார்னிங் முடிஞ்சால் மார்னிங் பண்ணலாம், ஈவினிங் முடிஞ்சால் ஈவினிங் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் முடிஞ்சால் ஆஃப்டர்நூன் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு தேர்ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் எதை வந்து நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ, ஏதாவது வேண்டுதல் வச்சு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமாகவே நடத்தி கொடுத்துருவார். அது மாதிரி உங்களுக்கு நிறைய லீலைகள் வந்து பண்ணுவார். என் லைஃப்பில் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் வந்துட்டு சாயால் நான் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சாய் தான் அப்படிங்கிற மாதிரி என் லைஃப் வந்து இருக்கும். பொட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு உங்களால் ஏதாவது வாசனையான விஷயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சாமி மேலே வந்துட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி விடலாம். சாமியோட இடத்த வந்து எங்கள் அம்மா எப்பயுமே வந்துட்டு அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருப்பாங்க. நானே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டா கூட எனக்கு திட்டு விழுவோம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சாமி ரூமு. அந்த இடத்தெல்லாமே வந்து தொடச்சிட்டு, சாய் இருக்க இடத்தெல்லாமே தொடச்சிட்டு அந்த இடத்துல வந்துட்டு சாயை வந்து உட்கார வச்சுருவேன். சாய்க்கு வந்து சப்பாத்தி அப்படின்னா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்னா, சப்பாத்தியாக வந்து தேய்ச்சி பண்ணாமல் ஒரு அடை மாதிரி தண்ணி நிறையா ஊற்றி அதை மாவு வந்து கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். இதுதான் வந்து டெய்லி வந்துட்டு சாயோட வந்து பிரசாதமாகவே இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் பூத்த பூ நிறைய வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். சாய்க்கு வந்து விரதம் இருக்காங்கல்ல, 9 வாரம் வந்து இருக்கும்போது மஞ்சள் பூ வந்து ஃப்ளார் வந்து எடுத்தா சாமிக்கு வந்து வச்சு அது வந்து பண்ணும்போது அது இன்னுமே விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி தான் அடை வச்சு நான் வந்து சாமிக்கு வந்து பண்ணுவேன். முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சாயை வந்து நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னா நிச்சயமாக சச்சரிதம் படிச்சிங்கன்னா அதோட வந்து ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து இந்த பூஜையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சச்சரிதம் படிக்க மறந்துடாதீங்க. அப்புறம் வந்துட்டு ஆரத்தி எடுங்க. உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே ஆரத்தி இருக்கும். மார்னிங் ஆரத்தியா ஈவினிங் ஆரத்தி, நீங்கள் எந்த டைம், அதாவது மார்னிங் பண்ணுறீங்களோ ஈவினிங் பண்ணுறீங்களோ எந்த டயத்துக்கான ஆரத்தி எடுக்கணுமோ யூடியூப்பில் போட்டால் வரும். அந்த ஆரத்தியை அரை மணி நேர ஆரத்தியை வந்து எடுங்க. நம்பிக்கையாக எடுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது சீக்கிரமாகவே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாயப்பாவை நம்புவோம். எல்லாமே நமக்கு பிடிச்சதாகவே சாயப்பா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய பூஜைகளை வரும் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.